Hello all, welcome to Blissful Nails and Hennas. ஸோ இன்றைக்கி இந்த நெயில் ஆர்ட்டோட டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு நியூடான ஒரு பேஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த நியூடுக்கு வந்து நான் நியூட் பிங்க் ஷேட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதில் ஆரஞ்சு கலர் ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ணி பம்கினோட ஷேப் நான் கொண்டு வந்துக்கிறேன். நான் பம்கின் வந்து கீழே மட்டும் இருக்கிற மாதிரி நான் ஷேப் கொண்டு வந்துக்கிறேன். அதில் வந்து ஃபுல்லாகவே ஆரஞ்சு வந்து ஃபில் பண்ணுறேன். கொஞ்சம் திக்காகவே ஆரஞ்சு கலர் ஜெல் பாலிஷ் கொடுத்து 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து அந்த ஆரஞ்சுக்கு மட்டும், அதாவது அந்த பம்கின்க்கு மட்டும் நான் வந்து கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப மினிமலான கிளிட்டர் தான், லைட்டாக ஷைனிங் தெரிகிற மாதிரி க்ரோம் கிளிட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் அந்த பம்கினோட டீட்டெயிலிங் எல்லாமே கொடுக்க போகிறேன். பிளாக் கலர் ஜெல் பாலிஷ் வச்சு கொடுத்துருக்கேன். ரொம்ப டார்க்காக நான் பிளாக் கலர் ஜெல் பாலிஷ் வச்சு கொடுத்துருக்கேன். ஏன்ற ரீசன் வந்து நம்ம இதுக்கு மேலே ஒரு 3D லுக் கொண்டு வர போகிறோம். அதுக்காக பில்டர் ஜெல் யூஸ் பண்ண போகிறதுனால இந்த மாதிரி நான் பிளாக் கலரில் டார்க்காக வந்து கொடுத்துருக்கேன். பம்கினோட ஷேப் அண்ட் ஜெல் ஸ்டெம்ப் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ணி. அதையும் 30 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பில்டர் ஜெல் எடுத்துகிட்டு அந்த சென்டரில் உள்ள போர்ஷன் மட்டும், அந்த பார்ட்டிஷனுக்கு உள்ளே மட்டும் கொஞ்சம் திக்கான லேயராக நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ தட் அந்த பம்கின் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். இதுக்கு பேர் 3D ஆர்ட் ஒர்க், 3D நெயில் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் திக்கான லேயராக நான் கொடுத்துட்டு அதை வந்து நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். 60 to 90 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணலாம். ஏன்னா இந்த பில்டர் ஜெல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறனால கொடுத்துட்டு நான் அடுத்தும் ஒரு ரொம்ப மெல்லிசான ஒரு லேயருக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த ஹாலோவீனுக்கே உள்ள அந்த குட்டியான க்யூட்டான அந்த கோஸ்ட் வரைய போகிறேன். ஃபஸ்ட் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே திக்கான ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அந்த கோஸ்ட் வந்து பம்கின் மேலே கை வச்சுருக்கிற மாதிரி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு குட்டி கை கூட சைடில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட்டுக்கு மட்டும் ஒயிட் கலர் கிளிட்டர்ஸ் நான் கொடுக்குறேன். இது வந்து ஜெல் பாலிஷில் உள்ள கிளிட்டர்ஸ் தான். அதை 10 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிவிட்டு ஐஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மவுத் ஆட் பண்ணிவிட்டு சைடில் வந்து குட்டியாக ப்ளஷ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சீரியல் லைட்ஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஒயிட் கலர் டாட்ஸ் வந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நான் அந்த பிளாக் கலர் லைன், சீரியல் லைட்டோட லைன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். லைன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் எல்லோ வைக்கும்போது எல்லோ கலர் லைட் மாதிரி அது க்ளோ ஆகும். இந்த எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம், இல்லை இதை விட கொஞ்சம் டார்க் கலர் யூஸ் பண்ணால் கூட பிரைட்டாக தெரியும். ஸோ என்னோட ஃபைனல் டச் ஒரு சின்ன ஸ்டார் டாட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி அந்த ஸ்டாருக்கு மட்டும் நான் க்ரோம் பவுடர் வச்சு லைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த லுக் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜில் ஃப்ரீ கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸ்க்ரீனில் தள்ளிட்டு வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பாய்.